This meeting is being recorded. சரிங்க, ரெக்கார்டிங் போட்டேன். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் பண்ணதை எல்லாரும் ரீவிசிட் பண்ணிட்டீங்களா? பதில் சொல்லலாம். யாரெல்லாம் ரீவிசிட் பண்ணலை? என்ன பேசுறது கேட்குதா? ஹலோ, பண்ணிட்டோம். ஓகே. எல்லாருமே பண்ணிட்டீங்களா? யாருமே மிஸ் பண்ணலையா? எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்தாச்சு. சூப்பருங்க. ஓகே, சரி, ஒரு டெஸ்ட் வச்சிருவோமா? ஒய் டு வி நீட் அ ஃபங்க்ஷன்? நிவேதா, நீங்கள் சொல்லுங்கள், ஃபங்க்ஷன் எதுக்கு? கேக்குதா? கேட்குது, எனக்கு கேட்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா? டிலே ஏதாவது இருக்கா? கேக்குது. Why do we need a function? ஃபங்க்ஷனுங்கிறது குட்டி குட்டி வேலை செய்யறது, கரெக்டா? கரெக்ட். மெயின் குக் வந்து சின்ன சின்னதா வேலை செய்யற மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம குட்டி குட்டியா பண்றதுதான். அது ஓகே. இது வந்து ஃபங்க்ஷன்னா நீங்க என்னன்னு சொல்றீங்க? மை क्वेश्चन இஸ் நாட் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன், why do we need a function? எதுக்கு ஃபங்க்ஷன்ன்றது ஒண்ணு வேணும்? ஃபங்க்ஷன்ங்கிறது இருந்தா அந்த வேலை நம்மளுக்கு நடக்கும், ஃபுல்லா அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஃபுல்லாவே. இப்ப நம்ம குடுக்குறோம், வீட்டுக்கு குடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து அவுட்புட் போட்டு திரும்ப நம்ம ஒரு இன்புட் கொடுத்து அதுக்கு ஒரு ரிசல்ட் வர்றது வந்து நம்ம ஃபங்க்ஷன் மேக் பண்றது. ஓகே, ஸ்டில் ஐ அம் எக்ஸ்பெக்டிங் பெட்டர் ஆன்சர். ஓகே, நீங்க கோட்ல போய்க்கீங்க. எழில், நீங்க சொல்லுங்க. லைன்ல இருக்காங்களா? டக்கு டக்குன்னு வாங்க, இதுலயே டைம் ஒரு 1/2 hour ஓடிடும். எழில் ஏதோ பேசுறாங்க, எனக்கு ஆனா பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. கீர்த்தி, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஃபங்க்ஷன்னா எதுக்கு? ஆக்சுவலி ஃபங்க்ஷன் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு வேலையை வந்து பிரிச்சு கொடுக்கறது. அந்த வேலையெல்லாம் இப்போ ஒரு பர்டிகுலர் வேலைன்னா அதை செஞ்சு திருப்பி அவுட்புட்டா அது கொடுக்கும். ஓகே, இதே தான் அவங்களும் சொன்னாங்க. வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு இது கொஞ்சம் கரெக்டான ஒரு டெஃபினிஷன் தான். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ ஃபர்தர். பார்வதி, நீங்க சொல்லுங்க. ஹலோ. பார்வதி சொல்லுங்க, ஃபங்க்ஷன்ங்கிறது எதுக்கு? இந்த சின்ன சின்ன வேலைகளை பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, இன்புட் வந்து இப்போ ப்ராசஸர் வந்து அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு. ஓகே, இதை வந்து அவங்க கிட்ட கொடுத்து பண்ணிட்டு இன்புட்டா கொடுத்துட்டு திருப்பி அவங்க ரிட்டர்ன் பண்றது முழு ஃபங்க்ஷன். சரி, ஓகே, டன். ஸ்மால் ஆபரேஷன் இன்புட் கொடுத்து அவங்க ஒரு அவுட்புட் கிடைக்கும், அப்படிதானே? அதானே கரெக்ட்டா? இல்ல, எல்லாரும் சொல்றதுமே கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கு நீங்க அந்த என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ அன்னைக்கு நம்ம வந்து இந்த ஆனியன் கட் பண்றத ஒரு ஃபங்க்ஷனா பேசணும் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஆனியன் கட் பண்றது ஒரு ஃபங்க்ஷனா பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இவங்க வந்து இவங்கள்ட்ட சொல்லி இவங்க ஆனியன் கட் பண்ற ஒருத்தங்கள ஃபங்க்ஷனா வச்சுட்டாங்க. இவங்களை இவங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இவங்களை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். அதான் நான் இல்ல அன்னைக்கு நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே சொல்லுங்க. இவங்கள நான் 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். என்ன டைப்? ஆக்சுவலா பிரியாணிக்குனா அது ஒரு டைப் சொன்னீங்க. அடுத்து இன்னொன்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னா ஒன்னு சொன்னீங்க. அது வந்து ஆனியன் கட் பண்ற எக்ஸாம்பிள்ல ஜிஞ்சர் கார்லிக் பத்தி பேசல, அதை விட்டுருங்க. இப்போ 2 விஷயம் சொன்னீங்களா, அது கரெக்ட்டா சொல்றீங்க. சாம்பாருக்கு இன்னொன்னு பிரியாணிக்குன்னு சொல்லி அவங்க என்னென்ன சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவங்களுடைய இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறீங்க. சாம்பாருக்கு யாரை யூஸ் பண்றீங்களோ அவங்களே ரீயூஸ் பண்ணி பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. கரெக்டா? எஸ். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இல்ல, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த வெங்காயத்தை வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்றதுனால அது
அதாவது அந்த ஃபங்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்ஷன் அத மாரி சொல்றீங்களா? இல்ல, இல்ல, இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெங்காயம் ம். வெட்டுறவங்கங்கிறவங்களே ஒரு ஃபங்ஷன் தான். அவங்களே ஒரு வேலைக்காரங்க. அந்த வேலைக்காரங்கள நீங்க வெங்காயம் வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. சாம்பார் வெட்ட சாம்பாருக்கு வெங்காயம் வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. பிரியாணிக்கு வெங்காயம் வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. கரெக்ட்டா? ம். அப்போ ஓகே. ஆமா. இவங்கள வந்து ரீயூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இவங்கள ஒரே ஒரு வேலைக்காக மட்டும் நீங்க ஒரே ஒரு விஷயத்த செய்யறதுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கல. வெங்காயம் வெட்டுறதுங்கிறது ஒரு வேலை. அந்த வேலைய ம். இவங்கள வந்து தனியா நீங்க ஒரு ஃபங்ஷனா மாத்தி வச்சதுனால, இவங்க வந்து நீங்க பிரியாணி செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க, சாம்பார் செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றேன். ஒரு ஃபங்ஷனோட முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, அது வந்து ஓ! ரீயூசபிள் 2 வேலைக்கு நம்ம யூஸ் பண்றோம் அந்த மாரி எந்த வேலைக்கு மல்டிபிள் வேலைக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. மல்டிபிள் வேலை இல்ல. அவங்களோட வேலை வெங்காயம் இல்ல, இல்ல. வெட்டுறது. அவங்களோட வேலை ஆனியன் கட் பண்றது தான். ஆமா. பட் ஆனா, அது சாம்பாருக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கிற மாரி இருக்கும். பிரியாணிக்கு ஆமா. வெங்காயம் எல்லாத்துக்குமே இவங்கள 3 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. டிஃபரண்ட் இன்புட் குடுக்கறதன் மூலியமா, இவங்கள ம். வந்து பல விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. அப்போ ம். ஒரு ஃபங்ஷன்ங்கிறது எதுக்கு அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்னன்னா, எங்க காணோம் அந்த ஒரு கொஸ்டின் எழுதி வச்சது? இங்க இருக்கு. ஃபங்ஷனுங்கிறது எதுக்குன்னா, அன்னைக்கு நம்ம ஒரு இது பார்த்தோம் இல்லைங்களா? சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் தட் ப்ராசஸர் கேன் ப்ராசஸ். ப்ரிப்பேர் தால் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோம். இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ப்ராசஸர். அது வந்து ரியல் டைமில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அது இப்படி இருக்கும். 1, 2, 3ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இந்த இது வந்து என்கவுண்டர் பண்ணுதோ, அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, ஜம்ப் டு எந்த ஃபங்க்ஷனுடைய எந்த லைன்ல இருந்து இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸை கொடுத்துரும். ஸோ 2000ங்கிறதுல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே 2000க்கு போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த 1002ல முடிஞ்சிருச்சு, 2000ல முடிஞ்சிருச்சு. இது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது வந்து வெங்காயம் வெட்டுற ஃபங்க்ஷன் வச்சுங்களேன். இந்த லைன் நம்பர் 2000க்கு அப்புறம் ஒரு 4000ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கெலாம் நீங்கள் போனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஒரு 4000ல கூட திருப்பி இந்த ஜம்ப் டு 2000 கொடுக்கலாம். ஸோ அப்போ கொடுத்தீங்கன்னா திருப்பி அந்த எக்ஸிக்யூஷன் பாயிண்டர் வந்து 2000க்கு ஜம்ப் ஆகி வந்து 2000ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் முடியுதோ அது வரைக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். புரியுதா? ஃபங்க்ஷனோட ரீயூசபிலிட்டினா என்னன்னு புரியுதுங்களா அப்படின்னு கேட்குறேன். புரியுது. இல்ல இப்ப வாட் டு யூ நீட் ஃபங்க்ஷன்னா இப்ப நாங்க நீங்க எப்படி சொல்லணும்னு ஷார்ட்டா கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? வாட் டு யூ மீன் பை ஃபங்க்ஷன்? வாட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் சொன்னீங்க பாருங்க, அதான் சின்னது. அதான் ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னா, இட்ஸ் a small unit that can do a single job that is separated out. அவ்வளவுதான். அதான் ஃபங்க்ஷன். அது எதுக்கு அதை அப்படி செப்பரேட் பண்ணீங்க? இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி எழுதுறீங்க, ஒன்றும் இல்லைங்க, இந்த வேலைக்காரங்களை எதுக்கு வச்சிங்க அப்படின்னு கேட்குறான்னு அர்த்தம். இன்புட்டே எல்லா வேலையும் செஞ்சிட வேண்டியதானே, எதுக்கு இந்த வேலைக்காரங்களை வச்சிங்க? இந்த வேலைக்காரங்களை வைக்கிறதுக்கான காரணம் நிறைய காரணம் இருக்கு. நாட் ஜஸ்ட் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வேலைக்காரங்களை வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க எப்படி போய் இந்த வெங்காயத்தை வெட்டுறாங்க, கரெக்டாக வெட்டுறாங்களா, என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்க தேவையில்ல. தே கேன் டூ ஆல் த திங்ஸ் பை தெம்செல்ஃப். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை இவங்களுக்கு வேலைக்காரங்க என்ன பண்ணணுங்கிறத அவங்க சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னா, இந்த வேலைக்காரங்க இதை அவங்களே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்டட் அவுட் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் குக்கிங் ஃப்ரம் த ஒன் ஹோல் பர்சன் ஸ்பிளிட்டிங் இன்டு மல்டிபிள் பர்சன். ஸோ இவங்க வந்து அந்த வேலையை கொஞ்சம் ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? இது ஒரு காரணம். ரெண்டாவது வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இப்போ வந்து இந்த வேலைக்காரங்க வந்து நின்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் இப்போ இந்த வேலைக்காரங்களுடைய இதில் வந்து நீங்கள் ஒரு இதை மாற்றணும். அதாவது இப்போ வெங்காயத்துக்கு வந்து இப்படி வெட்டாமல் இப்படி வெட்டு, இந்த பிரியாணிக்கு வந்து இப்படி வெட்டுன்னு நீங்கள் மாற்றி சொல்லணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எங்கே போய் இது கொடுக்கணுங்கிறதெல்லாம் தேடி அலைய தேவையில்ல. ஏன்னா இந்த வெங்காயம் வெட்டுற ஃபங்க்ஷன் இருக்கிறது இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான். ஒரு 4 ரூமில் இருக்குது. 4 ரூம்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க இருக்கிறாங்க. யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நேராக இந்த வெங்காயம் வெட்டுற ரூமுக்கு போகிறீங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ ஈஸி டு மெயின்டைன் அண்ட் மேனேஜ். இவங்களை ஒரு தனியாளாக வைக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்த ஈஸியாகவும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியணும். அது மெயின்டைனபிளாக இருக்கணும். மெயின்டைனபிள்னா என்னன்னா, அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுத்தாலும் அவங்கள டக்குன்னு அவங்க அடாப்ட் பண்ணி அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களோட வேலை என்னது, வெறும் வெங்காயம் வெட்டுறது மட்டும்தான். ஸோ அவங்க நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஈஸியாக அடாப்ட் பண்ணி டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மோரோவர் திஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்டட் அவுட். இதோட காம்ப்ளெக்சிட்டி, இதோட ப்ரெஷர் வந்து இந்த மெயின் குக்கு இருக்காது. இந்த ப்ரெஷரை வந்து இவங்க உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. இட் இஸ்
this woman responsibility to do the things. கரெக்டா? ஸோ இதை பற்றி இவங்க கவலைப்பட தேவையில்ல. அந்த இன்புட்டை மட்டும் எப்படி கொடுக்கணும்னு இவங்க கவலைப்பட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த ஒரே வேலைக்காரங்களை வச்சு ஒரு ஃபுல் சமையலுக்கு தேவையான ஒரு கல்யாணத்துக்கே தேவையான சமையலுக்கு இருக்கிற எல்லா வெங்காயம் வெட்டுற வேலையும் இவங்கள்ட்டே கொடுத்து இவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ ரீயூசபிலிட்டி, மெயின்டைனபிலிட்டி, ரீயூசபிலிட்டி அண்ட் வந்து இன்னொன்று எதை ஒன்று சொன்னேன், அவங்க வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஒரு டீட்டெயிலான விஷயங்களை வந்து இவங்க சொல்லணும்னு அவசியம் தேவையில்லை. மேனேஜபிலிட்டி, மெயின்டைனபிலிட்டி, ரீயூசபிலிட்டி, இதுதான் இந்த எல்லாத்தையுமே வந்து இந்த சின்னதாக ஒரு வேலையை நம்ம பிரித்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறது மூலயமா we can attain it. அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஸ்மால் யூனிட் ஆஃப் ஒர்க் that has their own statements and it has their own functional responsibility to do that, and through which we can achieve reusability, manageability, maintainability. அவ்வளோதான் மேட்ரு. பட் உங்களை ஃபங்க்ஷன்லாம் என்னென்னலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் போகிறது வந்து நீங்கள் புதுசாக இதை கற்றுக்கல. ஸோ உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். பட் இதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபங்க்ஷன்னா எதுக்கு? அப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் திருப்பி மாற்றி எழுதினே இருக்க தேவையில்ல. இதை வந்து இப்போ ரியல் டைமில் நம்ம ஒரு கோடிங்காக பார்க்கலாம். ரிஹானா, நீங்கள் அந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்களா? இது வந்து ஹேக்கத்தான் அப்படிங்கிறது என்னுடைய ரெபாசிட்ரி. இந்த ரெபாசிட்ரியில் வந்து நான் என்னுடைய இன்டர்வியூஸ்க்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் எனக்கு நான் இன்டர்வியூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்களோ அது எல்லாத்துக்குமான ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய GitHub ரெபாசிட்ரியில் இருக்குது. If you want, you can take a look. Please share your link actually. Yeah, so it has almost all the things. நான் என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, லைக் சீட் ஷீட்ஸ் மாதிரி டக்குன்னு நீங்கள் பார்த்து ரெஃபரன்சஸ் எடுத்துக்கலாம். ஷூர், தேங்க்ஸ். ப்ளீஸ் ஷேர் லிங்க். இது வந்து சிஸ்டம் டிசைனுக்கான ஆல் இன் ஒன் பேஜ், சிஸ்டம் டிசைனோடைய ஐடியல் கான்செப்ட்ஸ். ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. ரைட், இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். சரி, இப்போ என்ன ஃபங்க்ஷனுக்கு பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் சும்மா எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் எழுதலை, இதான் ஒரு மெயின்னு வச்சுக்கோமே. இப்போ நான் வந்து பிரிண்ட்டுங்கிறத வந்து 10 தடவை பண்ணணும். இதில் வந்து இப்போ இந்த மாதிரி எழுதியிருக்கேன் இல்லைங்களா? இது ஒவ்வொரு தடவையும் நான் டைப் பண்ணும்போதும் அந்த system.out.println அப்படிங்கிறத போட்டு டைப் பண்ணுறேன் இல்லைங்களா? இந்த println அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ஆக்சுவலாக இந்த printlnங்கிறத நீங்கள் எப்போல்லாம் என்கவுண்டர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ரன் பண்ணி காமிச்சிடுறேன். தேவையில்லாதெல்லாம் இருக்கும். ஓகே, உங்களுடைய இந்த விண்டோவில் யூ ஆர் சீயிங் அ ரிசல்ட் இல்லையா? ஏழுமலை இந்த இதெல்லாமே இங்கே பார்க்குறீங்க. எப்படி இது இங்கே வருது? இது எப்படி இங்கே டிஸ்பிளே ஆகுது? டைரெக்டாக வந்து இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு கோடு ஒரு டிஸ்பிளேவை பண்ணணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும்? நேரடியாக இது இங்கே டிஸ்பிளே பண்ண முடியாது. இந்த கோடு வந்து ப்ராசஸர்கிட்ட கொடுத்து, ப்ராசஸர் வந்து ஓஎஸ் கிட்ட கொடுத்து, ஓஎஸ் ப்ராசஸருக்கு கொடுத்து, ப்ராசஸர் திருப்பி வந்து மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணி மானிட்டரில் இதை தெரிய வைக்குது. இப்போ இவ்வளோ வேலைகள் நடக்கணும். இப்போது ஆனால் நீங்கள் எந்த வேலையுமே இது இப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எதுவுமே சொல்லலை. சும்மா ஒரு தடவை இந்த println ஒரு ஃபங்க்ஷனை எழுதி வச்சிருக்கீங்க. இந்த printlnங்கிற ஃபங்க்ஷன் ஜாவா ஆல்ரெடி வச்சிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஏழுமலைங்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கீங்க. இந்த printlnங்கிறதுக்குள்ளார ஒரு 100 லைன் கூட இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த அது உங்கள்கிட்ட இருந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டமான விஷயத்த நீ பண்ணாத, அதை நான் பண்ணிக்கிறேன், நீ இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணி விடு. கால் பண்ணும்போது உனக்கு என்ன பிரிண்ட் ஆகணுமோ அந்த பிரிண்ட் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி கொடுத்து விட்டுரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி போயிட்டு எங்கே போயிட்டு பிரிண்ட் எடுத்து வந்து பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், ஓஎஸ் கூட எப்படி பேசணுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த printlnங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிருச்சு உங்கள்கிட்ட இருந்து. ஸோ இது வந்து இந்த printlnங்கிறது வந்து ஜாவாவே வந்து வச்சிருக்கு.
ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தட் இஸ் ப்ரொவைடட் பை ஜாவா இட் செல்ஃப். இப்போ இந்த ஃபங்க்ஷனுங்கிறதுக்கான ஒரு ரியல் டைம் யூசேஜ் புரிஞ்சுதுங்களா? இந்த printlnங்கிற ஃபங்க்ஷன் பற்றி நான் இப்போ பேசினது. இப்போ இதில் ஒரு இந்த 100 லைனை நீங்களே எழுதணும்னு வச்சுங்களேன். 100 லைனு 100 200 300 400 500 600 லைன் ஆஃப் கோடு எழுதினாதான் இந்த 6 பேரை உங்களால் இங்கே பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். அதெல்லாம் வேண்டாம். இந்த println ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம கால் பண்ணியிருக்கோம். இந்த printlnங்கிற ஃபங்க்ஷன் ஜாவா உள்ளே வச்சிருக்கு. இங்கே போய் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இங்கே எழுதிருக்கு பார்த்தீங்களா கோடு. இந்த பிரிண்ட் ஸ்ட்ரீமுங்கிறது ஜாவாக்குள்ளே இருக்குது. இதை நாம் எழுதலை, ஜாவாக்குள்ளே இருக்குது. அந்த ஜாவாக்குள்ளே இந்த கோடெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இது உள்ளார இது இன்னும் நிறைய எங்கெங்கேயோ போகும், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ விஷயம் என்னன்னா அந்த ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கால் பண்ணி 7 மலைங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அது ஈஸி, ஒரே லைனில் கால் பண்ணிட்டீங்க. புரியுதுங்களா? இங்கே ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? ஹலோ, கேக்குதுங்களா? printlnல இருந்து இந்த println மேல எங்க கால் பண்ணிருக்கீங்க? இந்த நம்ஸ்னு போட்டுருக்கு, அங்க இருந்து கால் பண்ணா இங்க கால் அவுட்புட் நம்மளுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆயிருமா? நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியும். நான் இதெல்லாம் எதுவுமே பார்க்க சொல்லலை, இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே. இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஜாவா எழுதி வச்சிருக்கு. அது உங்க கண்ணுக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஜாவா வச்சிருக்கு. ஓகே. அது எங்க இருக்குன்றதுக்கு சும்மா நான் ஒன்று காட்டினேன். அது வந்து ஜாவா வந்து இங்க வச்சிருக்கு. இதை தான் நீங்க கால் பண்றீங்க. கால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கால் பண்ணும்போது எத்தனை வேலையை செய்யுது? இப்போ இதுல இருக்கிற வேலையை மட்டுமே பார்த்தாலும் இந்த ஒரு எத்தனை லைனுக்குள்ள இருக்கு? இந்த ஒரு 10 லைன் இருக்கா? Yes, yes, 7 லைன். இந்த 7 லைனை நீங்க திருப்பி இங்க எழுதிட்டு இருக்கே இருக்க வேணாம்ல. ஜஸ்ட் இது ஒரு லைனை மட்டும் கால் பண்ணி விட்டா மற்ற அந்த 7 லைன் தானா நடந்துருதுல. ஓகே. எஸ் எஸ். ஓகே. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இதோட அட்ரஸ் எங்க 1166ல இருக்கு. எங்க முடியுது? 1175ல முடியுது. இதான் இதோட அட்ரஸஸ். 66 75ன்னு வச்சுக்கலாம் சிம்பிளா. இப்போ இந்த 11th நம்பரை ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்னா printlnங்கிற ஃபங்க்ஷனை பார்க்கும். printlnங்கிற ஃபங்க்ஷனை பார்த்த உடனே அது என்ன பண்ணும்? நான் இங்கே சொன்னேன்ல ஜம்ப்பு இது. ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது அதுக்கு தெரியும். எப்படி தெரியும் அதுக்கு இது ஃபங்க்ஷன்னு? நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் எழுதிருக்கீங்க பாருங்க. ஒரு நேம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட், இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து அந்த ப்ராக்கெட்டை கரெக்டாக ஏன்னா இது நீங்கள் இந்த ப்ராக்கெட் போடலாம் என்ன ஆகும்? இந்த ஆர்குமெண்ட் எங்கே முடியுதுங்கிறது அதுக்கு தெரியாது. ஃபங்க்ஷனுடைய அந்த இன்புட்டை நீங்கள் எப்போ முடிக்கிறீங்கன்னே அதுக்கு தெரியாது. ஸோ இந்த ஆர்குமெண்ட், இந்த சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் இந்த செமிகாலன் போடணும். இந்த செமிகாலன் ஏன் போடணும்? செமிகாலன் போடலைன்னா இந்த லைன் எங்கே முடியுதுன்னே அதுக்கு தெரியாது. ஒரு லைன் முடிஞ்சிருச்சு, அடுத்த லைனை நீ படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்கான அர்த்தம் தான் இந்த செமிகாலன். இப்போ இந்த செமிகாலனை நீங்க இங்க போட்டுட்டீங்கன்னா நீங்க நியூ லைன் கொடுக்கலனா கூட அது கன்சிடர் பண்ணிக்கும். ஏன்னா இந்த செமிகாலனை பார்த்துருச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இது அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத அது கண்டுபிடிச்சிடும். ஏன்னா ரீட் பண்ணும்போது நம்மளே அப்படி தானே ரீட் பண்றோம். இப்போ நம்ம ஒரு இது படிக்கும் பொழுது ஒரு ஸ்பேஸ் இல்லாம படிச்சா நம்மளால படிக்க முடியாது இல்ல. கம்பைலர் இருக்கும், அது ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாதான் அது என்ன முடியுது அப்படிங்கிறது தெரியும். அது ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஜாவா அண்ட் காட்லின் லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்த செமிகாலனுங்கிறது வேணும். ஸோ இதை பார்த்த உடனே இது ஃபங்க்ஷன் புரிஞ்சுக்கும். இப்போ இதுக்கான அட்ரஸ் இது எங்க, இப்போ கம்பைலர் இதை பார்த்துருச்சு, printlnங்கிறத ப்ராசஸர் பண்ணணும் அப்படிங்கிறது அது புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த printlnங்கிறது இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் இப்போ கால் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த சிஸ்டம் டாட் அவுட் கிட்ட கேட்கும், எப்பா இந்த println ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்களே, அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் எங்க இருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ இந்த சிஸ்டம் டாட் அவுட்டுங்கிறது இந்த printlnங்கிறது வந்து 66லேருந்து 76 லைன் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லும். அப்போ என்ன அர்த்தம்? அதை பார்த்த உடனே ஜம்ப் டு 66 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகும்? 66க்கு போயிட்டு அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த ஒரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி எங்க ரிட்டர்ன் வரும்? திருப்பி இங்க ரிட்டர்ன் வந்துடும். லைன் நம்பர் 14க்கு வந்துடும். 12க்கு வந்துடும். இப்போ 12க்கு வந்துட்டு திருப்பி இங்க என்ன இருக்கு? println இருக்கு. அப்போ திருப்பி என்ன நடக்கும்? திருப்பி இங்க போகும், இந்த ஜம்ப் மாதிரி ஒன்று ரன் ஆகும், ஜம்ப் டு 66ன்னு போகும். அப்போ திருப்பி 66க்கு போயிட்டு அதை மறுபடியும் அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். முடிச்சுட்டு திருப்பி இங்கே வரும், திருப்பி println, திருப்பி ஜம்ப் ஆகும், திருப்பி முடிக்கும். புரியுதுங்களா? புரியுது. ரைட். வேற யாருக்காவது இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுல? இல்ல. ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தரா பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு சிஸ்டம்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா? அதாவது ஜாவா ஒரு ஃபங்க்ஷனை எழுதி வச்சிருக்கு, அந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்றீங்க.
இதே மாதிரி டெவலப்பர் கேன் ரைட் தேர் ஓன் ஃபங்க்ஷன் ஃபார் தேர் பர்பஸ், பிகாஸ் அவங்க தானே கோட் எழுதுறாங்க. தே கேன் யூஸ் ஜாவாஸ் ஃபங்க்ஷன் வாட் எவர் தட் இஸ் ஜாவா ப்ரொவைடர். அதனால தான் நீங்கள் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. வென் யூ ஆர் இன்ஸ்டாலிங் எ ஜாவா, உங்களோட ஜாவாவை டெவலப் பண்ணுறதுக்கான ஜேடிகே கம்பைலர் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். சேம் டைம் உங்களுடைய ஜாவா லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அந்த ஜாவா லைப்ரரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ்ன்ற மாதிரி இங்கே வந்து விழுந்துடும். இது இவ்வளோ தூரத்தை வந்து ஜாவா ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கு. வாட் இஸ் ஜாவா, அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹார்ட்வேர் கூட ஓஎஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், நிறைய விஷயங்களை அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாத்தையும் அது எழுதி வச்சிருச்சு. நீங்கள் அது என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணால் மட்டும் போதும். இப்போ சும்மா எனக்கு ஒரு பிரிண்ட் போட்டு பார்க்கணும்னா நான் என்னப்பா இது என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், பிரிண்ட் எல்லாங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இது எப்படின்னா, நான் ஒரு மெயின் குக்கு, எனக்கு வந்து வெங்காயம் வெட்டுறவங்கன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா போதும். வெங்காயம் எப்படி வெட்டணும்னு எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நான் அவங்களை சும்மா கால் மட்டும் பண்ணி விட்டுருவேன், அவ்வளோதான். தம்பி வெங்காயம் வெட்டி கொடுப்பான்னு மட்டும் சொல்லுவேன், அவங்க வெங்காயம் வெட்டி கொடுத்துருவாங்க. தே ஆர் எக்ஸ்பர்ட் இன் தேர் ஓன் பிஸ்னஸ். ஐ டோன்ட் வாண்டட் டு இன்டர்ஃபியர் இன் தெம் அண்ட் மோரோவர் ஐ டோன்ட் நீட் டு. இந்த விஷயத்தை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக ஒரு சிங்கிள் யூனிட்டாக அது மாதிரி எழுதி வச்சுட்டா அவங்கவுங்க அந்தந்த வேலையை பார்த்துப்பாங்க. இவ்வளோதான் மேட்டர். இதுதான் ஃபங்க்ஷன். இதனால தான் அது ஃபங்க்ஷன் ஒன்று தேவைப்படுது. இதை நம்ம ஈஸியாக ரீயூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்க. லைன் நம்பர் இது 7 மலைங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், மலைங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனாக நான் இதை எழுதுறேன்னு வச்சுங்களேன், இந்த பிரிண்ட் எல்லனுங்கிற ஃபங்க்ஷன் ஒரு வேலை நான் எழுதுறேன்னா என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும், இந்த 7 மலைங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா இல்லை, அதாவது ஜாவா எனக்கு அந்த ஃபங்க்ஷனை கொடுக்கலன்னா இந்த லைன் ஆஃப் கோட நான் திருப்பி இப்படி எழுதிடுவேன். கரெக்டா? ஸோ இவ்வளோ தூரம் நான் இதை பண்ண வேண்டாம். அப்போ இது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது, இந்த கோடு வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. இதே கோடு திருப்பி இங்கே மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அப்போது இந்த மாதிரி எப்போல்லாம் நீங்கள் ஒரு ரிப்பீட்டிங் பேட்டர்னை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் இட் இஸ் அ க்ளூ தட் யூ ஹாவ் டு எக்ஸ்ட்ராக்ட் இட் அவுட் ஆஸ் அ ஃபங்க்ஷன். இந்த டேர்ம் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ வந்து நீங்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் எழுதிட்டே வரீங்க, அது எப்பப்பா ஒரு ஃபங்க்ஷனாக பிரிக்கணும், திருப்பி ஒரு ரிப்பீட்டடாக ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை கண்ணை முடிட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக பிரிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் எதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். இப்போ நம்ம சும்மா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். இப்போ என்ன ஃபங்க்ஷன் எழுதுவோம்னா, இப்போ 7 மலைன்னு இந்த மாதிரி ஒன்று கால் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்ட் எல்லங்கிற ஒன்று கால் பண்ணுறோம்ல, இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். மை பிரிண்ட் ப்ரைவேட்டு வாய்டா மை பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஏதாவது ஒரு வேல்யூ இல்லை நேம் print name. Welcome. பேர் என்ன வச்சேன், பிரிண்ட் நேம் அப்படின்னு வச்சேன். ஸோ பிரிண்ட் நேம் ஸ்டாட்டிக். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் தானா, இது ஒரு ஃபங்க்ஷன் கால் தானா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். இப்போ இந்த ஒரு நேம் இருக்கு, இதுக்கு பக்கத்துல ஒரு பிராக்கெட் இப்படி ஓப்பன் ஆயிருக்கு, அந்த பிராக்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தெரியுது, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால். இது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அது எந்த இடத்துல எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அட்ரஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 33 35 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ப்ராசஸர் இதை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே, இதை ரீட் பண்ண உடனே அதுக்கு என்ன புரிஞ்சிடும், இங்கே பிரிண்ட் நேமுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்போ இந்த லைனை வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார போயிட்டு ஃபர்ஸ்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக வச்சிருக்காங்க, 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறத அது புரிஞ்சுக்கும். இப்போ பிரிண்ட் நேமுங்கிறது இப்போ கண்ட்ரோல் எங்கே மூவ் ஆகும், அடுத்தது லைன் நம்பர் 33க்கு மூவ் ஆகும். இந்த லைன் நம்பர் 33க்கு மூவ் ஆகி 33ல வந்து இங்க என்ன எக்ஸிக்யூஷன், இங்க என்னென்ன லைன்ஸ் போட்டிருக்கணும் அது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் என்ன லைன் போட்டிருக்கேன், லைன் நம்பர் 31ல ஒரே ஒரு லைன் தான் போட்டிருக்கேன், சிஸ்டம் டாட் அவுட் அண்ட் பிரிண்ட் எல்லாம் வெல்கம் நேம் லைன். நான் எந்த நேம் கொடுத்தாலும் வெல்கம் அப்படின்னு சொல்லி போடுற மாதிரி அதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை நான் வந்து நம்ம இப்போ
ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அது எக்ஸிபிஷன்ஸ் கரெக்டாக மூவ் ஆகி நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னா டீபக் பண்ணி பார்க்கறதுக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 by 1 லைன் ஒரு கண்ட்ரோல் ஒரு லைனை ரீட் பண்ணிட்டு அடுத்து கம்பைலர் வந்து எந்த லைனை ரீட் பண்ணுது, எப்படி அந்த கண்ட்ரோல் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு தான் அந்த பிரேக் பாயிண்ட். ஒரே நிமிஷம் சார்ஜர் எப்பயாச்சும் பார்த்தனே. ஓகே, பிரேக் பாயிண்ட் பிரிண்ட் நேம் ஃபங்க்ஷன்லயே ஒன்று வைங்க ஏழுமலை, அப்பதான் உங்களுக்கு ஃப்ளோ புரியும். இதை வச்சிருக்கேனே. வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, சாரி. ஸோ இப்போ வந்து லைன் நம்பர் 12ல் வந்து ஏன்னா இங்கே தான் பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன், இங்கெல்லாம் நான் வைக்கல, அதனால இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருச்சு. டேரெக்டாக இந்த லைனில் வந்ததுக்கப்புறம் இது நின்றுச்சு. ஓகேங்களா, இங்கே நின்றுட்டு இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்காக வெயிட் பண்ணுது. நீங்கள் சொன்னாதான் இப்போ இது அடுத்த லைனை ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த பிரிண்ட் நேம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டீபக் மோடில் ரன் ஆக ஆரம்பிக்கும். டீபக் மோடில் ரன் பண்ணால் தான் பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகும். நெக்ஸ்ட் லைனை அதை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அது ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கேட்குது. இல்லை, நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, நான் நெக்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் எங்கே வச்சிருக்கணும் அந்த இடத்துக்கு ஸ்டெப் ஓவர் பண்ணேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். ஸ்டெப் ஓவர்னு இந்த ஆப்ஷன் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அது தெரியுதுங்களான்னு பாருங்கள். இல்லைனா கூட நம்ம இதை பற்றிலாம் அப்புறம் பார்க்கலாம். பட் உங்களோட புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல இப்போ நான் 12லேருந்து இப்போ எக்ஸிக்யூஷன் லைன் எங்கே வந்துருச்சுன்னு பாருங்கள். 33க்கு வந்து இது இங்கே நிற்கிது. 12க்கு அப்புறம் அது 13 போல. 12க்கு அப்புறம் எக்ஸிக்யூஷன் லைன் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் பிரிண்ட் அட் எல்என் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பார்க்குது. நான் இப்போ இது உள்ளாரையும் போயிட்டு ஒரு பிரேக் பாயிண்ட் சும்மா வச்சு விட்றேன். அப்போ இப்போ இங்கே வந்து என்ன ஆகணும், இந்த பிரிண்ட் எல்என்றது ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா இந்த மறுபடியும் இது இங்கேருந்து கண்ட்ரோல் எங்கே போகும், இந்த பிரிண்ட் எல்என்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிடும். இப்போ லைன் நம்பர் எங்கே இப்போ எக்ஸிக்யூஷன் எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 67ல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி எக்ஸிக்யூஷன் பேக் எங்கே வரும்? பார்வதி நீங்க சொல்லுங்க. பேக் அங்க பிரிண்ட் எல்என்ல வந்துட்டு அதுக்கப்புறமாட்டி பிரிண்ட் நேம் போகும். லைன் நம்பர் 34க்கு வந்துடும். ஓகேங்களா, அப்ப 34க்கு வந்தது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் எங்க போகும், நம்மளுக்கு ரன் பண்றதுக்கு பிரிண்ட் நேமுக்கு போகும். அடுத்த லைன். இப்போ ஏன்னா இது முடிஞ்சிருச்சு, இப்பதான் இது ஃபுல்லா முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி லைன் நம்பர் 13 அதுல போயிட்டு வெல்கம் இது வந்துட்டு அதுக்கப்புறமாட்டி இதுக்கு போகும். அப்படிதானே? எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதையே நம்ம பார்த்துடலாம் நீங்க சொன்ன மாதிரி. இப்போ வந்து இங்க போய் இந்த பிரேக் பாயிண்ட் நிக்குது, அதாவது இந்த பிரிண்ட் இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்படி கொடுக்குறேன், அவ்வளவுதான். வெல்கம் ஏழுமலை அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. எங்க பிரிண்ட் ஆயிருக்கு? இதோ இருக்குல்ல, தெரியலையே. ஓகே ஓகே, என்ன தெரியல. ஓகே, பிரிண்ட் ஆயிட்டு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ அடுத்து வந்து மறுபடியும் எக்ஸிக்யூஷன் லைன் நம்பர் 13க்கு வரும். ஒரு நிமிஷம், அந்த பிளஸ் நேம் கொடுத்துருக்கீங்களா, அந்த பிளஸ் வந்து இதோட ஆட் ஆகி வரணுங்கிறதுக்காக அப்படி பிளஸ் கொடுக்கணுமா அதுக்கு? ஆமா, இது வந்து இன்டர்போலேஷன், ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். இதை பத்திலாம் நம்ம ஒன்றும் பார்க்கல, அதனால இதை பத்தி இப்போதைக்கு கவலைப்பட்டுக்காதீங்க. சரி, ஓகே. மெயினான மோட்டோ வந்து இதுல ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ என்னாச்சு, கண்ட்ரோல் மலைக்கு போயிடுச்சு. அடுத்ததுக்கே கண்ட்ரோல் போயிடுச்சா? சரி, இங்க வந்துருச்சு கண்ட்ரோல், நான் அதை கவனிக்கல. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து அதே மாதிரி அந்த வெல்கம் அப்படிங்கிறது இது பிரிண்ட் ஆயிடுச்சு. அது கிருங்கிறது வருது. கிருங்கிறதுக்கு அப்புறம் திருப்பி இங்கே எக்ஸிக்யூஷன் போகுது. இங்கே போனதுக்கப்புறம் திருப்பி அதோடைய ஜாவாவோட எக்ஸிக்யூஷனுக்கு வருது. ஜாவாவோட எக்ஸிக்யூஷனை முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் நான் வச்சு கவனிச்சிருக்கலாம். ஜாவாவோட எக்ஸிக்யூஷன் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த எக்ஸிக்யூஷனை பார்த்து இது இந்த லைனுக்கு லாஸ்ட் லைனுக்கு வரும். லாஸ்ட் லைனை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லைன் இங்கே என்ன எக்ஸிக்யூஷன் இருக்கோ இப்படி போகும். இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து என்னோட ஃபங்க்ஷன், பிரிண்ட் நேம்ங்கிறது என்னோட ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சிக்காருங்கிற ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆகுது. சிக்காருங்கிற ஃபங்க்ஷனுடைய ஸ்டார்டிங்க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜாவாவுடைய ஃபங்க்ஷனுடைய பிரிண்ட் எல்எனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜாவாவோட பிரிண்ட் எல்என் முடிச்சதுக்கப்புறம் நான் கொடுத்த ஃபங்க்ஷனோடைய எண்டு வந்துருச்சு. அந்த எண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே நான் அவ்வளோதான் பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். இதை மட்டும் தான் இங்கே ரன் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம், இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன்ஸ் நல்லா புரிஞ்சுதுங்களா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு? நம்ம அதுக்கு இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸை பற்றி நல்லா தெளிவாக பார்த்துருவோம். ஓகே, டன்.
இப்போ ஓகே. அடுத்து வந்து வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்றதை பத்தி பார்க்கலாம். வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்றதுனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, ஒரு இன்டிஜர் வேரியபிள்னா இன்டிஜர் a = 8ன்னு வைப்பீங்க. ஒரு ஸ்ட்ரிங் நீங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் நேம் = ஏழுமலை அப்படின்னு வைப்பீங்க. ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணும்போது இது இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்ல போட்டு டிஃபைன் பண்ணுங்க. லிட்ரல்ஸ், இது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, சம் டபுள், அதுக்கு வந்து சும்மா டின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து ஐன்னு பேர் வச்சுக்கிறேன். இதில் வந்து 56.55 அப்படின்னா இது ஒரு டபுள். ஃப்ளோட் அப்படின்னா ஆக்சுவலாக இது டபுளுக்கும் ஃப்ளோட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபுளுங்கிறது வந்து 64 பிட். 64 பிட்னா என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் யூ கேன் ஹாவ் சம் லாங் வேல்யூஸ். அது மாதிரி பெரிய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். டபுள்லே வந்து பெரிய பெரிய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணோம்னா யூ கேன் கோ ஃபார் டபுள். இல்லை எனக்கு வந்து ஒரு 2-3 டிஜிட்டுக்கு அப்புறம் இருக்கிறது தான் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் ஃப்ளோட். பீப்புள் யூஸ்வலி ப்ரிஃபர் டு கோ ஃபார் டபுள். ஓகேவா? இன்டீஜருங்கிறதுல அப்போ எத்தனை வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெமரி நம்ம ஏற்கனவே நேற்று சொன்னா இல்லைங்களா, அது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் அப்போ எவ்வளோ வரைக்கும் இன்டீஜரை ஸ்டோர் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. எனக்கு அந்த ரேஞ்சு சரியா ஞாபகம் இல்லை, அதை நீங்களே கொஞ்சம் படிச்சிங்க இல்லை அப்புறம் எவ்வளோ தெரிஞ்சுங்க. பட் மேட்டர் அது எவ்வளோ ரேஞ்சுங்கிறது தெரியறது முக்கியமோ இல்லையா எனக்கு தெரியல. பட் ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சம் ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த கண்டெய்னர் ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன ரேஞ்ச்? எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி இந்த இன்டிஜர், ஸ்ட்ரிங், டபுள், ஃப்ளோட் இது எல்லாமே வந்து வேரியபிளா? இதெல்லாம் டேட்டா டைப். டேட்டா டைப். Data. கண்டெய்னர் வேரியபிள் எதுன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் பாத்தீங்களா இந்த நேம் வச்சிருக்கோம் பாருங்க. ஓகே. இதுதான் இந்த வேரியபிள். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து மிளகாத்தூள் டப்பா கண்டெய்னர். ஓகே. இதுதான் மிளகாத்தூள். இல்ல அது டேட்டா டைப்னு சொல்லலாம். டேட்டா டைப் சொல்லக்கூடாதா? டேட்டா டைப்பா அது கண்டெய்னர்னா என்னது அது கரெக்டா? டேட்டா டைப் தானே சொல்லுவாங்க. கண்டெய்னர்ங்கிறது உங்களுக்கு புரியதுக்காக சொன்னாங்க. டேட்டா டைப் இப்போ இது என்னன்னு இல்ல கேட்டாங்கன்னா, அது டேட்டா டைப் தானேங்கிறேன். இருங்க நான் சொல்றேன். இப்போ இது என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னா டேட்டா டைப்னு சொல்லணும். டேட்டா டைப்னா என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? டேட்டா டைப்ல உள்ள என்ன இருக்குன்னா அதானே சொல்லணும். இன்டிஜர், ஸ்ட்ரிங், டபுள் இதெல்லாம் மாதிரி உள்ளதுல டேட்டா டைப். இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. அதாவது இது என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா டேட்டா டைப்னு சொல்லலாம். இந்த இன்டிஜர்னு இன்ட்னு ஒன்று எழுதிருக்கல, இது டேட்டா டைப்னு சொல்லலாம். இந்த டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இது. அவ்வளவுதான். ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர், அவ்வளவுதான். அது அது புரியுதா? அந்த கண்டெய்னர் இது வந்து ஏன் நான் வந்து இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு, அது நம்மளுக்கு புரியுற பேச்சு வழக்கிலே இருக்கணுங்கிறதுக்காக நான் கண்டெய்னர்னு போட்டுக்கிட்டேன். ஆனா யூஸ்வலா டெக்னிக்கலா அது வந்து டேட்டா டைப். இனிமேட்டு போற கிளாஸ்ல எல்லாம் டேட்டா டைப் தான் பேசுவேன். இன்னும் கஷ்டமாகல அப்படிங்கறதுனால இப்ப அது வந்து கண்டெய்னர் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இந்த 123ங்கிற வேல்யூ இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். இது மிளகாத்தூள்னு நீங்க பேர் வச்சீங்கன்னா இந்த இடத்துல மிளகாத்தூள்னு எழுதிக்கணும். இப்ப நான் இதுக்கு ஐன்னு பேர் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இது என்ன டேட்டா டைப்? இன்டிஜர் டேட்டா டைப். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெமரியில ஒரு ஒரு 4 பைட்ல ஒரு ஸ்பேஸை வந்து இது அலோகேட் பண்ணிடும். எதுக்கு அலோகேட் பண்ணுது? இந்த 123ங்கிற நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கான ஸ்பேஸை அலோகேட் பண்ணிடுது. ஐங்கிறது அந்த அட்ரஸை ரெஃபர் பண்ணிருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் நேம். அவ்வளவுதான். இப்போ எப்பயுமே ஒரு வேரியபிளை நீங்க டிஃபைன் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது என்ன டேட்டா டைப், என்ன கண்டெய்னர்ல போடுறதுங்கிறத சொல்லிடணும். அதுக்கு நீங்க ஒரு பேர் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் சிம்பிள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதோட வேல்யூவை அசைன் பண்ணணும். இதுக்கு பேர் என்னன்னா அசைன்மெண்ட் சிம்பிள். ஈக்குவல் டுங்கிறது அசைன்மெண்ட் சிம்பிள். அதுக்கப்புறம் அந்த லைன் முடிஞ்சிருச்சு, ஒரு செமிகாலனை போட்டு முடிச்சுட்டு அடுத்தது லைனை நீங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை பார்த்த உடனே ப்ராசஸ் பண்றவங்க பார்த்த உடனே என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இவருக்கு வந்து இன்டிஜர் டைப்ல ஒரு பிளேஸ் நான் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த குக்கு கிட்ட வந்து நீங்க ஒரு பேப்பர் கொடுத்துருப்பீங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் கொடுத்துருப்பீங்களா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் டப்பா எடுத்துட்டு வா, மிளகாத்தூள் போடணும்னு அவங்க நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிளகாத்தூள் டப்பா எடுத்துட்டு வந்து அவங்களுடைய லோக்கல் இதுல ஒரு இடத்துல சின்ன இதுல வைப்பாங்கல்ல. ஸோ அவங்க அந்த மிளகாத்தூள் டப்பாவை எடுத்துட்டு வந்து எந்த கண்டெய்னர்ல போடுவாங்க, அதுக்கு அவங்க பேர் என்ன வச்சிருக்காங்க, அதுல என்ன எவ்வளவு எடுத்துட்டு வந்து போடுறாங்க, ஒரு 3 கிராமா, ஒரு 4-5 கிராமா எவ்வளவு போடுறாங்கிற மாதிரி டெஃபினேஷன்ஸ். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு மொத்தமா வச்சிருக்காங்க. இதே தான் வந்து நம்ம ரியல் டைம் ப்ரோக்ராம்லயும் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இதை ப்ராசஸ் பண்ணும்போது இது எதுக்கு இது ஏன் இது இன்டிஜர்னு கொடுக்கலாம் என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்னா, இதுக்கு எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்றது அப்படிங்கிறதே அதுக்கு தெரியாது. இதே நீங்க வேற லாங்குவேஜஸ்ல அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நம்ம அதை பத்தி பேச வேணாம். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஜாவா.
ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை எக்ஸ்பிளிசிட் ஜாவாங்கிறது டைப்டு லாங்குவேஜ். டைப்டு லாங்குவேஜ்னா எல்லாமே டைப் தான் இருக்கு. நீங்க என்ன டைப்புன்றத சொல்லலைன்னா அதுக்கு எதுவுமே பண்ண தெரியாது. இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு வேரியபிள் நேமு. இந்த வேரியபிள் நேம் இருந்தால் தான் இதை நீங்கள் அசைன் பண்ண முடியும். இப்போ இந்த வேரியபிள் நேமும் இல்லைனா என்னப்பா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. ஒரு 123 இருக்குது. சரி, ஓகே, 123 லைன் நம்பர் 19 போட்டிருக்கீங்க. இது என்ன பண்ணணும், எங்கே எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணணும், இது என்னது வேல்யூவா இல்லை வந்து ரெஃபரன்ஸா இல்லை வந்து ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண போறீங்களான்னு எதுவுமே ஜாவாவில் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இதை நீங்க ஒரு வேல்யூவா தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன், அதை நான் ஒரு ஏங்கிற ஒரு ரெஃபரன்ஸ்ல வைக்க போறேன், நான் பின்னாடி வந்து அதை எடுத்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அப்போ அதை முதல்ல இன்டீஜருங்கிற ஒரு கண்டெய்னர்ல போட்டுட்டு அதுக்கு நேம் நான் ஏங்கிற இல்லாட்டி I1ன்னு ஒரு வேரியபிள் எப்படி வேணா நீங்க பேர் வைக்கலாம். I1ன்னு ஒரு வேரியபிள் பேர் வைக்கலாம். இல்லை இங்க மிளகாத்தூள்னே கூட வைங்க. மிளகாய் தூள் இல்லை சில்லி பவுடர், தமிழ் அடிக்கிறது கஷ்டம் தாங்க. ஓகே, சில்லி பவுடர் அப்படின்னு கூட நீங்க பேர் வச்சுக்கலாம். ஸோ திஸ் நேம் கேன் பி எனிதிங் தட் யூ கேன் ரெஃபர் திஸ், தட்ஸ் இட். அண்ட் இப்போ சில்லின்னு வச்சிருக்கோம்பா, இது வந்து இன்டீஜர்னு வச்சிருக்கோமா, அதில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க எப்பயுமே அதை ஆப்ஃபுல்லாக தான் நேம் வைக்கணும். ஓகேவா? இப்போ நான் இங்கே இப்படி வச்சுட்டு இதை நான் வந்து ஒரு இன்டீஜரா இப்படி மாத்திட்டுனா இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது தப்பு சொல்லுது. ஏன் தப்பு சொல்லுதுன்னா, இன்டீஜருங்கிற கண்டெய்னர்ல நீ போட சொல்லியிருக்க, ஆனால் எனக்கு நீ வேல்யூ கொடுத்துருக்கிறது வேற எதையோ கொடுத்துருக்க, என்ன சொல்ற வர எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி தப்புன்னு சொல்லுது. அது இங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. required type is int but you are provided a string literal. ஸோ ஒன்று இங்கே நீங்கள் ஸ்ட்ரிங்கா மாற்று, கண்டெய்னர் டைப் வந்து ஸ்ட்ரிங்கா மாற்று, இல்லை இங்கே இன்டீஜர்னு வச்சிங்கன்னா வேல்யூ அசைன் பண்ணுறத கரெக்டாக என்ன இது வந்துச்சியோ அதை அசைன் பண்ணுங்க. ஸ்ட்ரிங்னா ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் வருமா, நம்பர்ஸ் வரவே வராதா ஸ்ட்ரிங்ல? கண்டிப்பாக வரும். இப்போ நீங்கள் இந்த லிட்ரல்குள்ளார ஒரு விஷயத்த போடுறீங்கனாலே, இந்த லிட்ரல் இருக்குல்ல, ஓகே, இந்த லிட்ரல்குள்ளார நீங்கள் எதை வேணா போடலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் போட்டிருக்கேன், நம்பர்ஸ் போட்டிருக்கேன், எப்படி வேணா எதை வேணா நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஒரு என்கோடட் ஸ்ட்ரிங். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்குங்கிறத அது ஸ்ட்ரிங்காக மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண போகுது. அதுக்கு நம்பரா எதுவான்னு எதுவுமே தேவை கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ஒரு கோட் இருக்குது. அந்த கோடை அது கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக அதுக்கெல்லாம் போக வேண்டாம். பட் ஸ்ட்ரிங் கேன் ஹோல்ட் எனி திங். அதுதான் ஆன்சர். அண்ட் கரெக்டான டேட்டா டைப்புக்கு கரெக்டான வேல்யூ தான் அசைன் பண்ணணும். இன்ட் இருக்கிற இடத்துல எடுத்து போய் டபுளோட அசைன் பண்ணக்கூடாது. இன்ட் இருக்கிற இடத்துல இன்டிஜர்ல வந்து பாயிண்ட் வேல்யூ எதுவுமே அக்செப்ட் பண்ணாதுல்ல, அப்படிதானே? ஆமா, இப்போ அதான் நடக்குது. இங்க பாருங்க, 3.9 நீங்க போட்டிருக்கீங்க, தப்புன்னு சொல்லுதுல.